வெல்கம் டு ஆல்மல் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோல்டன் சர்க்கிள் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னது இந்த கோல்டன் சர்க்கிள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் வந்து ஒரு 3 முக்கியமான கேள்வி இருக்குது. வாட், ஹவு அண்ட் வை அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம வந்து சில டைம் 6 கிரிட்டிக்கல் ஹேட்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவாங்க. ஸோ வை, வாட், வென், ஹவு, வேர் அண்ட் வை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 6 கிரிட்டிக்கல் ஹேட்ஸ் அப்படின்னு ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா 6 WH கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க. இது கம்யூனிகேஷன்லேயும் சரி, ஒரு இங்கிலீஷ்லேயும் சரி, ஒரு ஜென்ரல் லைஃப்லேயும் சரி, இந்த வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பட் ஆனால் இந்த கோல்டன் சர்க்கிள் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த இந்த வரைபடத்துக்குள்ள நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது, ஒரு ஒரு பிஸ்னஸோ இல்லை வந்து ஒரு ப்ராடக்ட்டோ நம்ம ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது, இதை வந்து ஒரு பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவ்ல வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதே கொஸ்டின்ஸை வந்து ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மேஜராக. ஸோ இதில் வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள், நிறைய ஆட்-ஆன்ஸ் இருக்குது. இதில் எப்படி நம்ம ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்றது, ஒரு ஒரு கேள்வியும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அந்த கேள்வியை ஏன் கேட்குறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அந்த கேள்விக்குள்ளே என்னென்ன டெஃபினிஷன்ஸ் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து ஒரு பிஸ்னஸில் நம்மளால் வளர முடியும், ஒரு அடுத்த ஸ்டெப் நம்மளால் போக முடியும். ஸோ இந்த அடுத்த ஸ்டெப் போகிறது எப்படி, அதுக்கான விஷயங்கள் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 3 முக்கியமான கேள்விகள், மொத்தம் 6 கேள்வி இருக்குது. அந்த 6 கேள்வி கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த 3 முக்கியமான கேள்வி ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கோல்டன் சர்க்கிள். இந்த கோல்டன் சர்க்கிள் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒய்ன்னு இருக்குது, இன்னொன்று ஹவுன்னு இருக்குது, இன்னொன்று வாட்ன்னு இருக்குது. ஸோ ஒரு 3 லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து வாட் இருக்குது, அடுத்தது வந்து ஹவு நம்ம பார்க்க போகிறோம், லாஸ்ட்டை வந்து ஒய் நம்ம பார்க்க போகிறோம். So first question to start off with, in any business or maybe in general life also, it is actually what. What is the first question that you ask? What is what? Why should I ask what? அப்படின்னு நீங்க கேட்கும்போது, every business knows what they do. These are products they sell or services they offer. The first thing, இந்த வாட்டை நம்ம ஒரு கேட்கும்போது எல்லா பிஸ்னஸ்க்குமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கணும், ரைட்? அந்த கிளாரிட்டி இல்லை அப்படின்னா வந்து அவங்களோட அடிப்படை சரியாக இருக்காது, அவங்களோட ஃபவுண்டேஷன் சரியாக இருக்காது, அவங்களோட பேசிக்ஸ் நல்லா இருக்கணும். அவங்க வந்து ஒரு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு பேஸ் ஃபேக்டர் அவங்களுக்கு வந்து கரெக்டாக அமையணும், எல்லா சூழலும் கரெக்டாக அவங்களுக்கு அமையணும் அப்படின்னு அவங்க யோசித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட் ஃபேக்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரைட்? ஸோ எவ்ரி பிஸ்னஸ் நோஸ் வாட் தே டூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? ஸோ தீஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் தே செல் அண்ட் த சர்வீசஸ் தே ஆஃபர். ஸோ இது ஏன் இந்த இந்த பர்டிகுலர் வாட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது, நம்ம வாட் பற்றி நல்ல கிளாரிட்டி இருக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்தது என்னன்னு நம்மளால் யோசிக்க முடியும். ஓகே, நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸிஸ்டிங்காக, இப்போ கரண்ட்டாக நம்ம என்ன ஆர்டர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், கரண்ட்டாக வந்து என்ன மாதிரி நம்ம சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் போது ஆப்வியஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அடுத்த கட்டத்துக்கு என்னால் போக முடியும், அடுத்த லெவலுக்கு என்னால் போக முடியும். ஸோ அதனாலேயே வந்து இப்போ நான் கரண்ட்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி என்கிட்ட இருக்கும், ரைட்? ஸோ இதுதான் வந்து வாட். ஸோ எவ்ரி பிஸ்னஸ் knows what they do or should know what they do. So these are products they sell or services they offer. So this is the what. Next வந்து பார்த்தீங்கன்னா how. How அப்படின்றது என்ன, some business know how they do it also, right? சில பேர் வந்து என்ன பண்ணுறோன்னு மட்டும் தான் தெரியும், ஆனால் சில பேருக்கு அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், ரைட்? ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் தட் மேக் them ஸ்பெஷல் or set them apart from their competition, ரைட்? ஸோ வெறும் வாட் மட்டும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து உங்களுக்கு அது நீங்கள் தான் இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு வாட் வந்து ரெடிமேடாக உங்கள் கையில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பெருசாக தேட தேவையில்லை, அதுக்கான பெரிய மெனக்கெடல் தேவை கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் அந்த ஒரு வாட்டை வந்து உங்களால் எடுக்க முடியும். வித் வெரி பேசிக் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் வந்து ஒரு ஹவ் அப்படின்றது ஒரு படி மேலே, அது வந்து ஒரு தியரிட்டிக்கலோ ஒரு கான்செப்டல் ஃப்ரேம் ஒர்க் இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்டேஷன் மூலமாக ஒரு சைக்கிள் வச்சு நீங்களால் கற்றுக்குறீங்க. அப்போ அது வந்து ஒரு இன்னும் அதிகமாக என்னால் வந்து அதை பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ஹவு ஃபேக்டராக நான் பார்க்குறேன். ஸோ சம் பிஸ்னஸஸ் நோ ஹவு தே டூ இட் ஆல்சோ. இதுதான் வந்து ஒரு காம்படேட்டிவ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பிஸ்னஸில். யூ ஹாவ் அ காம்படேட்டிவ் எட்ஜ் டுவர்ட்ஸ் அதர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த காம்படேட்டிவ் எட்ஜ் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்த கோல்டன் சர்க்கிளில் ஹவு வந்து ஒரு பெரிய பார்ட் ப்ளே பண்ணும், ரைட்? ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இதுவும் வந்து ஒரு important aspect on
how they do it. Some businesses know how they do it. These are things that makes them special. Last but not the least, we talk about why. We talk about why அப்படின்றது very few businesses know why they do it, what they do it. Right? அதாவது இந்த பர்டிகுலர் ப்ராசஸோ, இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோ, இந்த பர்டிகுலர் சர்வீஸோ நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பர்பஸ். ஒய்ன்ற ஒரு கேள்வி வந்து பர்பஸை நோக்கி தான் போகுது. அதோட பர்பஸ் என்ன, அதோட காரணம் என்ன, நான் ஏன் இதை பண்ணுறேன் அப்படின்ற ஒரு காரணத்தை தேடி தான் அந்த கொஸ்டினே பரவுது. அப்போ ஒய் இஸ் நாட் அபவுட் மேக்கிங் மணி, தட்ஸ் அ ரிசல்ட். Right? So why is a purpose, cause or a belief? It's a very reason your business exists. Right? ஸோ இதை 2-3 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாமே. ஸோ ஒய் இஸ் நாட் அபவுட் மேக்கிங் மணி அப்படின்றது என்னன்னா, ஒரு மணி மட்டும் நம்மளோட மோட்டிவ் கிடையாது. ஒரு ப்ராஃபிட் மட்டும் ஒரு பிஸ்னஸ்க்கு மோட்டிவாக இருந்துச்சுன்னா அதுக்கு நிறைய வேஸ் அண்ட் மீன்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் எஸ், அவங்களால அதை ஓரளவுக்கு கொண்டு வர முடியும், அதை இன்கார் பண்ண முடியும், எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் வந்து இட் இஸ் ஆல்சோ அபவுட் த ரிசல்ட். எண்ட் ரிசல்ட் என்ன, ஒய் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால எண்ட் ரிசல்ட் என்ன, எண்ட் ரிசல்ட் என்ன, ஒய் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் போது நீங்கள் ஒய் அப்ளை பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் கிடைக்கும், உங்களுக்குன்னு ஒரு பிலீஃப் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும். இந்த எக்ஸிஸ்டன்ஸ், இந்த பிஸ்னஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கிறது, இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, இந்த பிஸ்னஸ் வந்து சர்வைவல் மோடில் இருக்கா, இல்லை வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு க்ரோத் பர்ஸ்பெக்டிவில் இருக்கா, இது ஏன் இந்த நிலைமையில் இருக்குது, இந்த பிஸ்னஸ் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு புரிதலுக்காகவே இந்த ஒய் கேள்வி இருக்கு. அண்ட் ஒய் இஸ் அ பர்பஸ் ஆர் அ பிலீஃப். பிலீஃப்ன்றது நான் ஏன் இந்த பிலீஃப் சொல்கிறேன்னா அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பிலீஃப் இஸ் அகெயின் வேல்யூ சிஸ்டம், வேல்யூவோட கனெக்டட் ஒரு விஷயம். ஸோ ஒரு பிலீஃப் தான் வந்து ஒரு வேல்யூவை எம்பட் பண்ணுது. ஒரு கம்பெனியை வந்து க்ரோ பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஃபியூவலே வந்து பார்த்தீங்கன்னா பிலீஃப். பிலீஃபோட கான்ட்ரிபியூஷன் எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ சிஸ்டம்லேருந்து வரும். ஒரு வேல்யூ சிஸ்டம் ஒரு கம்பெனியில் இருக்கும்போது, ஒரு கல்ச்சர், ஒரு கலாச்சாரம் அந்த கம்பெனியில் இருக்கும்போது அந்த கம்பெனி வந்து எப்போவுமே வளர்ச்சி பாதையில் தான் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒய் இருக்குது. அது ஏன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஏன்ற ஒரு விஷயத்தையே தான் வந்து ஒரு பெரிய இனோவேஷன் கொண்டு வரதுக்கோ, ஒரு மார்க்கெட்லேருந்து ஒரு யூனிக் ஃபேக்டராக நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்த்துருக்கீங்க. நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, லைக் ஆப்பிள் ஆர் எனி ப்ராடக்ட் ஃபார் தட் கன்சர்ன். அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் இருக்கட்டும், இல்லை அவங்களோட பிராண்டிங் ஆர் மார்க்கெட்டிங் எந்த பொசிஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒய்ன்ற ஒரு கேள்வியை கண்டிப்பாக முன்வைப்பாங்க. ஒய் அஸ் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் எப்போவுமே. எவ்வளோ பேர் இருக்காங்க, பட் ஏன் நீங்கள் எங்களை சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது வந்து ஆஸ் அ கஸ்டமராக கூட நான் கேட்பேன். இத்தனை பிஸ்னஸ் இருக்கும்போது நான் ஏன் உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்பேன். அப்போ அந்த கேள்விக்கான ஒரு டைரெக்டான பதில் தான் இந்த ஒய் ஃபேக்டர். ஸோ அதுதான் வந்து இங்கே ஒய்யாக நாங்கள் பிரதிபலிக்கிறோம். ஒரு பிஸ்னஸில் ஏன் அந்த ஒய் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து ஒரு கோல்டன் சர்க்கிள்னு சொல்லுவோம். அது ஏன் கோல்டன் சர்க்கிள்னு சொல்கிறேன்னா, ஒரு கேள்வியும் ஒரு செக்டார், ஒரு செக்மெண்ட்டை குறிக்கும். அந்த செக்மெண்ட்டை வச்சு தான் ஒரு பிஸ்னஸால் ரன் பண்ண முடியும். வாட், ஹவ், ஒய். பட் ஆனால் அந்த கொஸ்டின்ஸில் இந்த 3 கொஸ்டின்ஸுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் தரீங்களா, இல்லை வந்து ஒரு கொஸ்டின்ஸுக்கு மட்டும் தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் தரீங்களா, எதுக்கு வந்து நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்களா, எதுக்கு நீங்கள் கொடுக்கல அப்படின்றது உங்களுக்கு விஷயம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் த டாப் டிப் வில் பி ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் யுவர் ஒய். எப்போவுமே ஏன்னு ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த ஏன்ற அந்த கேள்வியே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். ஒருத்தட்ட போய் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாலே அது ரொம்ப கிளியராக சொல்லிடும். இவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவர், இவர் வந்து ஒரு லேட்ரல் திங்கிங் உள்ள பர்சன் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இவருக்குள்ளே இருக்குது அப்படின்றது ஒரு ஜென்ரலான ஒரு கம்யூனிகேஷன் கொஸ்டின் தான். அதே வந்து ஒரு பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் எஸ், அதோட வீரியம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அந்த ஒய் ஃபேக்டர் தான் அங்கே வாவ் ஃபேக்டரே. ஒரு வாவ் ஃபேக்டர் எப்படி கொண்டு வரீங்கன்னா அந்த ஒய் ஃபேக்டர் வச்சு தான். ஸோ அதுதான் வந்து அந்த ஒரு கோரிலேஷன் பிட்வீன் ஏன் அந்த ஒய் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. பட் அஃப்கோர்ஸ் த என்டையர் கோல்டன் சர்க்கிளில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் உங்களால் நீங்கள் கேட்கணும்னா கேட்கலாம். பட் ஆனால் இந்த 3 கேள்வியில் எது முக்கியமான கேள்வி, இப்போ நீங்கள் ஹைரார்க்கிக்கல் போட்டு நீங்கள் காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய், ஹவ் அண்ட் வாட், ரிவர்ஸில் தான் அது ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒய், அடுத்தது வந்து ஹவ், அடுத்தது வந்து வாட். ஸோ ஒய் தான் அந்த கோல்டன் சர்க்கிள். அந்த கோல்டன் சர்க்கிளில் இருக்கிற சென்ட்ரல் பீஸ், த சென்ட்ரல் ப்ராமினன்ட் கொஸ்டின் இஸ் ஒய். ஸோ அந்த ஒய் தான் வந்து இட் இஸ் கெய்னிங் மொமெண்டம். இல்லை அந்த ஒய் இல்லை அப்படின்னா வந்து ஆப்வியஸ்லி த கம்பெனி வில் நாட் பி ஏபிள் டு க்ரோ இட் செல்ஃப். ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த கோல்டன் சர்க்கிள் ஆஃப் பிஸ்னஸ்.
ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.